Hello all, I am Rambal from Aspira. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. Adobe XD for beginners அப்படிங்கிற இந்த tutorial sessionsல வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த டுட்டோரியல்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் அதோடைய லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறது மூலமாக ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸை எப்படி வந்து ஒரு குட் லுக்கிங் ஃபீலுக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த செஷனில் வந்து Adobe XDல என்னென்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சைன் அப் ஸ்க்ரீனுக்கான பேக்ரவுண்டை வந்து நான் கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து இங்கே இருக்கிறது வந்து ட்ராப் ஷேடோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. நான் ஷேடோவை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அப்போ தான் வந்து இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளீனாக தெரியும். ஸோ நான் எஃபெக்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே இங்கே வந்து ஒரு ஷேடோ இருக்குது. நான் அந்த எஃபெக்டை வந்து நான் டிசேபிள் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அது எம்டியாக இருக்கும். ஸோ நான் ஷேடோ எஃபெக்டை நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ இதோடைய எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஹரிசாண்டலாக எவ்வளோ தூரம் இந்த ஷேடோ வரணும், அதே மாதிரி இதோடைய ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ வரணும், அதுக்கப்புறம் இதோடைய பிளர் வேல்யூ எவ்வளோ வேணும். ஸோ நான் எல்லாமே வந்து இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்குறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோடைய கலர் வந்து என்னவா இருக்கணும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் இது வந்து பை டிஃபால்ட்டாக 16% ஆல்ஃபா அப்படின்னு வச்சிருக்காங்க. பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு டார்க் பேக்ரவுண்ட் வச்சிருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்பரன்சி லெவலை நம்ம கொஞ்சம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்படி இன்க்ரீஸ் பண்றது மூலமா இந்த டார்க் ஏரியாவுக்கு பின்னாடி வந்து நமக்கு இந்த ஷேடோ இருக்கிறது கொஞ்சம் கிளீனா தெரியும். ஸோ நம்ம இப்போ இதில் டிராப் ஷேடோ எஃபெக்ட்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ டிராப் ஷேடோ அப்ளை பண்ணதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைன் அப்கான இந்த ஒயிட் கலர் செக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பாப்அப் ஆகி ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்குது. அடுத்தது நான் இந்த சர்க்கிளை வந்து டூப்ளிகேட் பண்றேன். ஸோ இதை வந்து நான் இப்படி எடுத்துடுறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து ஆப்ஜெக்ட் பிளர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி செலக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இது வந்து ஷார்ப்பாக இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து பிளர் ஆகிடும். அதாவது அதோடைய கார்னர்ஸ் எல்லாமே வந்து பிளர் ஆகிடும். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து இங்கே வேல்யூஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா பிளரோட வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா இது வந்து ஒரு லைட் எஃபெக்டாக மாறிடுது. ஸோ நான் வேல்யூஸை வந்து கம்மி பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து பிளராக இருக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ சர்க்கிளோட ஷேப்ஸும் வந்து எனக்கு இங்கே க்ளீனாக தெரியுது. ஸோ நான் அதை வந்து ஒரு 6 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். நான் திருப்பி வி செலக்ஷன் மோடு போயிடுறேன். இப்போ இந்த சர்க்கிளை வந்து நான் எடுத்து இங்கே சின்னது பண்ணி நான் இங்கே வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை டூப்ளிகேட் போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதை கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு சர்க்கிள் பிளர் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த எஃபெக்டை வந்து இங்கே வைக்கிறது மூலமா இப்போ இது வந்து ஒரு இந்த இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் அழகாயிடுச்சு. ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து அடுத்து இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் திருப்பி இதே லோகோவை வந்து அந்த சர்க்கிளை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிளர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து பிளர் பண்ணிடும். இந்த கிளாஸ் மார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் பிளரை தான் வந்து இவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ பிளரோட வேல்யூ வந்து ரொம்ப ஹெவியா இருக்குது, அதோட பிரைட்னஸும் ஹெவியா இருக்குது. ஸோ நான் பிளரோட வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். ஸோ இப்படி கம்மி பண்றது மூலமா பாத்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ஜூம் பண்றேன். ஸோ இப்போ நீங்க கம்மி பண்றது மூலமா பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற சர்க்கிள் வந்து இந்த லேயர் பேக்ரவுண்ட் பிளரோடைய ஏரியா எங்க இன்டர்செக்ட் ஆயிருக்குதோ அந்த இடத்துல மட்டும் வந்து இது பிளராக தெரியும். ஸோ வேல்யூவை கம்மி பண்ணிருக்கேன். இதோட பிரைட்னஸ், ஸோ பிரைட்னஸையும் வந்து நம்ம வந்து குறைக்கலாம். ஸோ இதோடைய ஒப்பாசிட்டி, அதாவது டிரான்ஸ்பரன்சி லெவலையும் நீங்க வந்து குறைக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் பிளர் பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள் சைஸை நான் சின்னது பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோகோ வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான லோகோவாக இங்கே மாறிடுச்சு. ஸோ நான் அதை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம இங்க வந்து சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றது மூலமா இந்த இடத்தையும் நம்ம கொஞ்சம் மாத்திடலாம்.
ஃபர்ஸ்ட் நான் இந்த பட்டனுக்கு ஷேடோ எஃபெக்டை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஏரியாவை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேடோவோட வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3, இது ஒரு 5, இது ஒரு 8 ப்ளஸ் இதோடைய டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து ஒரு 20ன்ற மாதிரி நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ பட்டனுக்கு நம்ம வந்து ஒரு மைல்டான எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபீல்டெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து நான் வந்து டிஃபால்ட் ஷேடோ எஃபெக்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இதுக்கு நான் ஃபில்லும் நான் எனேபிள் பண்ணிடுறேன். ஃபில் எனேபிள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஃபில் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ ஷேடோஸ் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு ஃபால் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து உள்ளேயே ஃபால் ஆயிருக்குது. நான் வந்து பிளர் வேல்யூவை 0ன்னு கொடுத்துட்டேன். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து கிளாரிட்டியாக தெரியுன்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் கொடுக்காததுனால இந்த லைனுடைய திக்னஸுக்கு அதையே வந்து இது ஷேடோ பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து ஃபில் கொடுத்துடலாம். ஃபில் கொடுத்தீங்கன்னா இந்த ஷேடோ வந்து ஒரு டிராப் ஷேடோவா வெளியில தெரியும். ஃபில் கொடுக்கலன்னு சொன்னால் இப்போ இந்த இருக்கக்கூடிய செட்டிங்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்னர் ஷேடோவா தெரியும். ஸோ நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டுக்கும் நான் முதல்ல வந்து ஃபில் கொடுத்துட்றேன். ஸோ இங்க வந்து ஒரு ஸ்மூத்தான ஷேடோஸ் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிடுச்சு. ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்மூத்தான ஷேடோஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ இது வந்து டிசைனை பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது மூலமா இந்த இன்டர்ஃபேஸ் டிசைனே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெப்பப்பாக மாற்றிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராப் ஷேடோ, அதுக்கு அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் பிளர், அதுக்கு அடுத்தது வந்து பேக்ரவுண்ட் பிளர். ஸோ இந்த 3 ஆப்ஷனையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஆல்ரைட் கைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த செஷன்ல ஏதாவது கொரீஸ் இருந்தது அல்லது டவுட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்க உங்களுடைய கொரீஸை வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் மீண்டும் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் பை.